அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கண்ணின் மணியே கலக்கம் என்ன. அத்தியாயம் 6. ராஜேஷின் ஆனந்தம், சேதுவின் அதிர்ச்சி. வாசலில் கார் வந்து நிற்க எல்லோரும் திகைப்புடன் அங்கு பார்த்தனர். காலை பொழுது விடிந்ததிலிருந்து தொடங்கிய குழப்பம் இப்போது மாலையில்தான் கொஞ்சம் முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்று வீட்டில் இருந்தவர்கள் ஆர்வமாக பார்க்க, பிரதீப் காரை விட்டு முகத்தில் சிரிப்பும் உதட்டில் விசிலுமாக உள்ளே வந்தான். ஹே டியூட் என்று கத்திக்கொண்டே ஓடி வந்து சேதுவை கட்டிக்கொண்டான். இறுக்கி அணைச்சு ஒரு உம்மை தருமா என்று கேட்டவனை இறுக்கி அணைத்து கொன்றுவிட வேண்டும் என்ற வெறி ஏற்பட்டது சேதுவுக்கு. ஆனால் அம்மா அப்பா முன்பாக அதையெல்லாம் காட்ட முடியாது இல்லையா? முகத்தில் வரவழைத்து கொண்ட சிரிப்புடன், அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு என்றான் சேது. தனியா மாட்டுவல்ல, அப்போ உனக்கு உம்மா மட்டுமில்ல, உருட்டு கட்டையால நல்ல விருந்தே தரேன். கிசு கிசுப்புடன் அவனை சற்று நகர்த்தி நிறுத்தினான். அவன் பேசியதை துளி கூட கண்டு கொள்ளாத பிரதீப், அம்மா இன்னைக்கு என்ன சமையல் என்று கேட்டுக்கொண்டு ரகுராமிடம் போய் உட்கார்ந்தான். அவன் முதுகில் பலமாக ஒரு தட்டு தட்டினார் ரகுராம். அப்பா, உங்க புள்ள அடிக்கிறேன்னு வாயால தான் சொன்னான், நீங்க அத கையாலேயே செஞ்சிட்டீங்க, என்ன டெலிபதியா என்றான் கொஞ்சலாக. அதெல்லாம் ஒண்ணுமில்லைடா, நல்லா அடிச்சு வளர்த்தாதான் உடம்பு உரமாகும் என்றவர் மறுபடியும் கையை ஓங்க அங்கிருந்து எழுந்து ரித்தீஷிடம் ஓடினான் பிரதீப். அவன் தோளில் கையை போட்டபடி, ஹலோ சிஸ்டர், தனிக்காட்டு ராஜாவா இருந்த என் நண்பனை கமிட்டடா மாத்திட்டீங்க போல என்று மிதுனாவிடம் சொல்ல, அவள் சங்கடமாக தலையை குனிந்து கொண்டாள். டேய் ரித்தீஷ், போன் பண்ணதான் பண்ண, கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தா 2 பேரோட பதிலையும் என் காதால கேட்டிருப்பேனேடா என்று சொல்ல சேதுவுக்கு புரிந்துவிட்டது இது தம்பியின் வேலைதான் என்று. நண்பன் என்ற பெயரில் ஒருவன் தன் உயிரை எடுத்து கொண்டிருக்கிறான் என்று பார்த்தால், இன்னொருத்தன் தம்பி என்ற பெயரில் தன்னை பங்கம் செய்கிறானே என்று கடுப்பாக இருந்தது சேதுவுக்கு. எல்லாம் இந்த நாயால் வந்த வினை என்று கோபத்துடன் அவன் பிரதீப்பை பார்க்க, அவன் அதை துளியும் சட்டை செய்யாமல் ரித்தீஷுடன் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தான். தான் இப்படி மாட்டிக்கொண்டிருக்க அவர்கள் இருவர் மட்டும் சந்தோஷமாக இருப்பதை பார்க்க சேதுவுக்கு வயிறு எரிந்தது. அட்லீஸ்ட் பிரதீப்பை 4 சாத்து சாத்தினாலாவது தன்னுடைய கோபம் கொஞ்சம் தனியும் என்று நினைத்தவன் எழுந்த பிரதீப்பிடம் சென்றான். மிதுனா, நேற்று இரவிலிருந்து உன் வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துவிட்டது. அதற்கு நீ எதுவும் செய்ய முடியாது. ரொம்பவும் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் போய் ரெஸ்ட் எடுமா என்றார் ரகுராம். ஆமாம்மா, நீ வா, வந்து கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு. உனக்கு மனமும் உடலும் கொஞ்சம் தெளிவடையும். வா போகலாம். காயத்ரி சொல்ல மிதுனா எழுந்து நின்றாள். அவளுக்கு எல்லாமே மரத்து போனது போல இருந்தது. மனதை அழுத்திய பாரம் உடலிலும் பரவி இருந்தது. அந்த உடம்பை தூக்கி கொண்டு நடப்பது ஏதோ பெரிய மலையை சுமந்து கொண்டு நடப்பது போல இருந்தது அவளுக்கு. அவளுக்கு நடப்பது போலவே தெரியவில்லை, உடம்பை இழுத்து கொண்டு போவது போல தோன்றியது. மிதுனா, இங்க படுத்துக்கோ. இதோ ஏசி ரிமோட், இது ஃபேன் ரிமோட். உனக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்கோ என்றவர் கதவை சாத்தி கொண்டு வெளியே வந்து விட்டார். ரித்தீஷின் மொபைல் ஒலிக்க தோளில் இருந்த பிரதீப்பின் கையை சற்றே விலக்கிவிட்டு, அண்ணா, ப்ரொஃபசர் கூப்பிடுறாரு, பேசிட்டு வரேன் என்று விலகி நடந்தான். என்னடா இந்த காலத்துல ப்ரொஃபசருக்கு இவ்வளவு பயப்படுற? நாங்கெல்லாம் பிரின்சிபாலுக்கே பயப்பட மாட்டோம் என்றான் பிரதீப். பிரதீப் அண்ணா, நானும் உங்களை மாதிரி பயப்படாம தெரிஞ்சா அப்புறம் வேற பாடிய வச்சு கிளாஸ் எடுக்க மாட்டாரு. என் பாடிய வச்சுதான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆளை விடுங்க என்று ரித்தீஷ் அங்கிருந்து விலகி போக, இதுதான் சமயம் என்று நண்பனின் தோளில் கையை போட்டான் சேது. அவன் கை பதிந்த அழுத்தத்திலிருந்தே பிரதீப்புக்கு தெரிந்தது, இதுவரை இல்லாத அளவுக்கு இன்று கிடைக்கப் போகிறது என்று. நழுவி கொள்ளும் ஆசையுடன், அம்மா எனக்கு ஒரு காஃபி என்றான். வாடா போகலாம் என்று சேது அழைக்க, இருடா காஃபி குடிச்சிட்டு வரேன் என்றான் பிரதீப். அம்மாவுக்கு வேலை இருக்கு, அவங்களும் ரொம்ப டயர்டா இருக்காங்க, வா வெளியே போய் குடிச்சுக்கலாம்
என்றவன் தோளில் இருந்த கையில் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க வாயை மூடிக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான் பிரதீப். வெளியே, எஸ் சார், ஓகே சார், ஷோர் சார் என்று சீரியஸாக பேசிக் கொண்டிருந்தான் ரித்தீஷ். இவன் எப்படிடா வேலைன்னு வந்தா மட்டும் வெள்ளக்காரன் ஆயிடுறான் என்றான் பிரதீப், சேதுவின் கோபத்தை குறைக்கும் ஆசையுடன். சேதுவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. வசமாக மாட்டிக்கொண்டோம் என்ற பயத்துடன் பிரதீப் ரித்தீஷை நோக்கி நடக்க ரிஷிவரை ஒரு நிமிஷம் நகர்த்திய ரித்தீஷ், பைனா ஹாவ் அ கிரேட் டைம் என்றான். இன்னைக்கு எனக்கு கிடைக்க போறது கிரேட் டைம் இல்லடா, பேட் டைம் என்று நினைத்த பிரதீப் இனி தப்பிப்பதற்கு வழியில்லை என்று முடிவு செய்து சேதுவின் இழுப்புக்கு நடக்க ஆரம்பித்தான். காரின் அருகில் வந்ததும் அவனை இழுத்து தன் காரில் உட்கார வைத்த சேது காரை ஸ்டார்ட் செய்த வேகத்தை பார்த்து பயந்து போனான் பிரதீப். வாட்ச்மேன் வந்து சல்யூட்டுடன் கதவை திறக்க கண்டு கொள்ளாமல் காரை தெறிக்க விட்டான் சேது. என்ன ஆச்சு நம்ம சோட்டாச்சாருக்கு என்று குழம்பினான் வாட்ச்மேன். அறைக்குள் வந்து படுத்த மிதுனாவுக்கு அவ்வளவு அயற்சியிலும் தூக்கமே வரவில்லை. கடவுளே, எனக்கு ஏன் இப்படி நடக்க வேண்டும்? அப்படி என்ன பாவம் செய்தேன் என்று கேட்டாள். கல்லூரியில் பெண்கள் தங்களுடைய பாய் ஃப்ரெண்ட், பாய் பெஸ்டி, கிரஷ் என்று ஏதேதோ சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் மிதுனா அதையெல்லாம் காதில் வாங்கியது கூட கிடையாது. ஒரு சில நேரம், ஏய் மிதுனா, நீ பசங்களை பத்தி பேசவே மாட்டேங்கிற, என்ன சாமியார போக போறியா என்று எவளாவது ஒருத்தி வம்பு இழுத்து கொண்டேதான் இருப்பாள். அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லை, கண்டிப்பாக ஒரு நாள் சம்சாரியாகத்தான் போகிறேன். ஆனால் அதையெல்லாம் என் அம்மா அப்பா பார்த்து கொள்வார்கள், எனக்கு எதற்கு அந்த கவலை என்பாள். அவள் எல்லாமுமாக நம்பிய அவளுடைய அம்மா அப்பாவே இன்று அவளை கை கழுவி விட்டுவிட, முன்பின் தெரியாத யாரோ அவளுக்கு அடைக்கலமும் கொடுத்து தங்கள் மகனை அவளுக்கு மாப்பிள்ளையாக்க தயாராக இருக்கின்றனர். இதெல்லாம் கனவு என்று யாராவது சொன்னால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஆனால் மனதில் இருக்கும் வலியும் உடம்பில் இருக்கும் வலியும் இதெல்லாம் உண்மை என்று நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. புலம்பிக் கொண்டிருந்தவள் கதவை யாரோ திறக்கும் சத்தம் கேட்டு கண்களை லேசாக மூடிக்கொண்டாள். உள்ளே வந்த காயத்ரி பீரோவுக்கு அருகில் செல்ல கொஞ்சம் திறந்திருந்த கண்களையும் முழுதாக மூடிக்கொண்டாள் மிதுனா. அதன் பிறகு காயத்ரி என்ன செய்தார் என்பதோ வெளியில் போனதோ அவளுக்கு தெரியாத அளவுக்கு தூங்கி போயிருந்தாள். சேது கடும் கோபத்தில் தான் வண்டியை ஓட்டிக் கொண்டு வந்தான். ஒரு ரெஸ்டாரண்டில் காரை நிறுத்திவிட்டு இறங்கியவன் அமைதியாக உட்கார்ந்திருந்த பிரதீப்பை பார்க்க அவனுக்கு கொஞ்சம் பாவமாக இருந்தது. எப்போதும் வாய் மூடாமல் பேசிக்கொண்டே இருப்பவன் கடந்த அரை மணி நேரமாக ஒன்றுமே பேசாமல் இருந்ததில் அவன் கோபம் கொஞ்சம் மட்டுப்பட்டு இருந்தது. பாவம், இவனும் தான் என்ன செய்வான்? இப்படியெல்லாம் நடக்கும் என்று இவனுக்கு மட்டும் தெரியுமா என்ன? நடந்த நிகழ்ச்சிகளுக்கு இவன் ஒரு சாட்சி, அவ்வளவுதான் என்று நினைத்தவன் மறுபுறம் வந்து கதவை திறந்து பிரதீப்பின் கையை பிடிக்க பயத்துடன் சேதுவை பார்த்தான். தொலைஞ்சு போ, காஃபி கேட்டல்ல, வா குடிக்கலாம் என்ற சேதுவின் குரலில் சற்றே பயம் தெளிந்தவனாக இறங்கி வந்தான் பிரதீப். காஃபி குடித்து முடிக்கும் வரை இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அதன் பிறகும் சேது இறுக்கமாக இருக்க, டேய் மச்சான், சாரிடா, சத்தியமா நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லடா. ஆனா நீ கோவப்படலைன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா என்று பிரதீப் கேட்க, சொல்லு என்பது போல பார்வையாலேயே கேட்டான் சேது. அந்த பொண்ணு ரொம்ப பாவம்டா, நடந்ததெல்லாம் ரித்து சொன்னான். என்ன மனுஷங்கடா உங்க அம்மா அப்பா எல்லாம். ஆனா ஒன்னுடா, உனக்கு ஜாதகத்துல குரு திசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நேத்து யாராவது உன்கிட்ட நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணோட நிச்சயம் நடக்க போகுதுன்னு சொன்னா நம்பி இருப்பியா? பிரதீப் கேட்க அதுவரை அடங்கி இருந்த கோபம் தலை காட்ட ஆரம்பித்தது சேதுவுக்கு. டேய், கொலை வெறியில இருக்கேன்டா. இது வரைக்கும் பேசாம இருந்த மாதிரி இனியும் பேசாம இருந்தா உனக்கு நல்லது. சேது சொல்ல டக்கென்று வாயை மூடிக்கொண்டான் பிரதீப். பேரர் வந்ததும் பில்லை கொடுத்துவிட்டு எழுந்த சேது பிரதீப்பின் தோளில் மறுபடியும் கையை போட அவன் பயந்து போனான். டேய், நான் என்ன மாதிரி மனநிலையில இருக்கேன்னு எனக்கே தெரியலடா. ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாம ஒழுங்கா வா.
சேது மிரட்ட அடி விழுந்தாலும் பரவாயில்லை என்று அமைதியாக அவனோடு நடக்க ஆரம்பித்தான் பிரதீப். காரை நிறுத்திவிட்டு சேது வீட்டு படிக்கட்டுகளில் ஏற அதுவரை நீங்கியிருந்த குழப்பம் மறுபடியும் அவனை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டது. சற்று நேரம் சேதுவின் அருகில் வந்து உட்கார்ந்திருந்த பிரதீப் அவன் ஒன்றும் பேசாமல் இருக்கவே, சரிடா நான் கிளம்புறேன், சாரிடா என்று எழுந்து நிற்க வெறும் தலையசைப்பில் அவனுக்கு விடை கொடுத்தான் சேது. நிச்சயதார்த்தம் அது இது என்று பெரிதாக வைத்தால் சொந்த பந்தங்களுக்கு பதில் சொல்ல நேரிடும். யார் இந்த பெண் என்ற கேள்வி நிச்சயமாக எழும் என்று நினைத்தனர் ரகுராமும் காயத்ரியும். அதற்காக யாருக்கும் தெரியாமலும் திருமணத்தை நடத்திவிட முடியாது. மற்ற உறவினர்கள் என்று யாரும் இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை. கடைசிக்கு அவளுடைய அம்மா அப்பாவாவது உடன் இருந்தால்தான் எல்லோரையும் அழைத்து நல்லபடியாக திருமணத்தை நடத்த முடியும். என்ன செய்வது என்று குழம்பி நின்றனர். இரவு உணவுக்காக எல்லோரும் டைனிங் டேபிளுக்கு வர ரித்தீஷ் மறுநாள் கேம்ப் போவதை பற்றி சொன்னான். என்னடா திடீர்னு காயத்ரி கேட்க, அம்மா சாயந்தரம் ப்ரொஃபசர் கேம்ப் பத்தி தான் சொன்னாரு. பச்சைமலையில 1 வாரம் கேம்ப், அதோட அங்கேயே தங்கி அந்த பகுதிகளை சுத்தி பார்க்கவும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சாயங்காலம் ப்ரொஃபசர் வில்லிங் கேட்டப்போ நானும் ஒத்துக்கிட்டேன். இதுவரைக்கும் டவுனு அப்புறம் இந்த கொடைக்கானல் இதை விட்டு நான் வெளியே போனதில்லை. அப்பப்போ 1 நாள் 2 நாள் கேம்புங்கிற பேர்ல அக்கம் பக்கம் வில்லேஜுக்கு கூட்டிட்டு போய் இருக்காங்க. ஆனா இப்படி 1 வாரம், அதுவும் ஆதிவாசிகள் வாழக்கூடிய மலையில கேம்ப் ரொம்ப நல்லா இருக்கும்லம்மா. அதுதான் நான் உடனே ஒத்துக்கிட்டேன். காலையில 4 மணிக்கு கிளம்பிடுவேன். அப்பா நான் என்னோட கார் எடுத்துக்கிட்டு போறேன். எங்க காலேஜில் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி இருக்காங்க. பட் கார் கையில இருந்தா ரொம்ப பெஸ்டா இருக்கும். எங்காவது போகணும்னு நினைச்சா உடனே போகலாம் இல்லையா? ரித்தீஷ் கேட்க, ஏண்டா நீயே கேள்வி கேட்டு நீயே பதிலும் சொல்லுவியா? அப்புறம் நாங்க எதுக்குடா என்றார் ரகுராம். அண்ணன் விஷயத்துல நீங்க எவ்வளவு குழம்பி போயிருக்கீங்க. உங்களுக்கு எந்த சிரமமும் வைக்க கூடாதுன்னு நானே முடிவு பண்ணியிருக்கேன்பா. இது மட்டும் இல்ல, என் கல்யாண விஷயத்திலையும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேணாம், குழப்பமும் வேணாம். ரித்தீஷ் சொல்ல, என்னடா ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டியா? பொண்ணெல்லாம் பார்த்துட்டியா கேட்டார் காயத்ரி. கிட்டத்தட்ட அப்படித்தாம்மா, ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனதும் முதல் நியூஸ் உனக்குத்தான் என்றவனை அடிப்பதற்காக காயத்ரி கையை ஓங்க சப்பாத்தி தட்டை தூக்கி கொண்டு அங்கிருந்து ஓடிப்போனான் ரித்தீஷ். என்னங்க இவன் இப்படி இருக்கான், சொன்ன பேச்ச கேட்கறதே இல்லைன்னு முடிவு பண்ணியிருப்பான் போல என்று குறைப்பட்டார் காயத்ரி. என்ன பண்றது காயத்ரி, 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு. எல்லோரும் நம்ம சேது மாதிரி இருப்பாங்களா என்றார் ரகுராம். சேதுவை பற்றி பேச்சு வர அதுவரை எப்படி ஆரம்பிக்கலாம் என்று காத்திருந்த மிதுனா பேச வாய் திறந்தாள். சார், மேடம், திரும்ப திரும்ப சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்னால கண்டிப்பா என்னை பாத்துக்க முடியும். என்னோட பாதுகாப்புக்காகன்னு யோசிச்சு நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை மட்டுமல்ல, உங்க பையனோட வாழ்க்கை பிரச்சனையும் கூட. நான் எந்த விதத்திலும் உங்க குடும்பத்துக்கு தகுதியானவ இல்ல. மிதுனா சொல்ல சேதுவுக்கும் இவள் சொல்வதற்கு அம்மா அப்பா காது கொடுத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று பட்டது. மிதுனா ஒவ்வொருவர் முகத்தையும் பார்க்க அவளால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. மறுநாள் காலை ரகுராம் கோர்ட்டுக்கு கிளம்பினார். MBBS ஃபைனல் இயர் படித்து கொண்டிருந்த ரித்தீஷ் எல்லோருக்கும் முன்பாக கிளம்பியிருந்தான். சேதுவும் ஆபீஸுக்கு கிளம்பிவிட வீட்டில் மிதுனாவும் காயத்ரியும் மட்டுமே இருந்தனர். காயத்ரி சற்றே குழப்பத்தில் இருந்தாலும் மிதுனா மிகவும் தெளிவாக இருந்தாள். மாலை ரகுராம் வீட்டுக்கு வந்ததும் காயத்ரி இதை பற்றி பேச மிதுனா பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். சேதுவுக்கும் இதில் விருப்பம் இருப்பதாக தெரியவில்லை. காயு, இவளும் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாள். சரி, வேறு மாற்று ஏற்பாடு யோசிக்கலாம் என்று கணவர் சொல்ல ஆமோதிப்பாய் தலையசைத்தார் காயத்ரி. நீண்ட நேரம் ஆலோசனைக்கு பிறகு ஒரு முடிவு எடுத்து அதை சேது மிதுனா இருவரிடமும் சொல்ல உடனே ஒத்துக்கொண்டனர். 48 வயது சமையல்காரம்மா அருணா தன் ஒற்றை மகளை திருமணம் செய்து கொடுத்ததோடு
இதுவரை மகள் வீட்டில்தான் தங்கியிருந்தாள். இப்போது அவளுடைய மருமகனுக்கு சேலத்துக்கு மாற்றம் வந்திருக்கவே மதுரையில் இருந்து அவர்களை சேலத்தில் குடி வைப்பதற்காக போயிருக்கிறாள். வந்துதான் வேறு வீடு பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அதனால் அருணாவையும் மிதுனாவையும் அவுட் ஹவுஸில் தங்க வைக்க முடிவு செய்தனர். மிதுனா நம் கண் பார்வையில் இருந்தால் அவளுடைய பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று உறுதியாக நம்பினர். மிதுனாவுக்கும் இந்த ஏற்பாடு பிடித்திருந்தது. சேது அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டான். மறுநாள் அருணா ஊரிலிருந்து திரும்பிவிட தங்களின் ஏற்பாட்டை பற்றி அவளிடம் சொன்னார் காயத்ரி. அருணாவிற்கு ரொம்பவும் சந்தோஷம். அம்மா, நானே உங்ககிட்ட கேட்கலாம்னு பார்த்தேன். ஆனா எப்படி கேட்கறதுன்னு ரொம்ப தயக்கமா இருந்துச்சு. ஒத்த ஆளா தனியா தங்கி வாடகை கொடுத்து எனக்கு ரொம்பவும் கஷ்டம்மா. இப்ப நீங்களே அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டீங்க. ரொம்பவும் சந்தோஷம்மா. அதைவிட தனியா இருக்கிறது பெரிய கொடுமையா இருக்கும். என்னடா பண்றதுன்னு ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தேன். ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த பாப்பா கூட இருந்து நான் நல்லா பாத்துக்கிறேன். வீட்டை காலி பண்ணின கையோட என்னோட ஜாமான்களை சொந்தக்காரங்க வீட்டுல தான் வச்சிருக்கேன். நீங்க சரின்னா நாளைக்கே வந்துடுறேன்மா என்றாள் அருணா நெகிழ்ச்சியுடன். இதை கேட்ட காயத்ரி, ரகுராம் இருவருக்கும் கூட திருப்தியாக தெரிந்தது. ரகுராம் தம்பதி சம்மதம் தெரிவிக்க அடுத்த நாளே அருணா தன் பெட்டி மற்றும் சில ஜாமான்களை தூக்கி கொண்டு வந்துவிட்டாள். மிதுனா, நீ காயத்ரி கூட போய் உனக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்துருமா. அப்புறம் வேலைக்கு அப்ளை பண்ண போறதா சொன்னியே, இதுல ஏதாவது உதவி வேணும்னா கேளுமா. இல்ல நானே எங்காவது உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா என்றார் ரகுராம். ரொம்பவும் நன்றி சார். ஏற்கனவே நீங்க எல்லாருமே எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கீங்க. நான் அருணாமா கூட போய் எனக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்துடுறேன் என்று சொல்ல காயத்ரி தன் கைப்பையை எடுத்து ஒரு பணக்கட்டை மிதுனாவிடம் நீட்டினார். மேடம், தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னோட அக்கவுண்ட்ல நிறையவே பணம் இருக்கு. எனக்கு எப்போதாவது தேவைப்பட்டா கண்டிப்பா உங்ககிட்ட கேட்கிறேன். இதமாக மறுத்துவிட்டாள் மிதுனா. அன்றே அருணாவை அழைத்து சென்று தனக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்த மிதுனா அவுட் ஹவுஸுக்கு போய்விட்டாள். சேதுவும் அப்பாடா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது என்ற நிம்மதியோடு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். அருணா தானே இங்கேயும் சமைக்கிறா. அங்க உங்க 2 பேருக்கு தனியா சமைக்கணுமா? நீயும் இங்கேயே வந்து சாப்பிட்டு கொள்ளேன் என்று மிதுனாவிடம் பல முறை சொல்லி பார்த்தார் காயத்ரி. பரவாயில்லைங்க மேடம், இங்கேதான் எல்லா பொருளும் இருக்கே. எனக்கும் கொஞ்சம் சமைக்க தெரியும். நானும் அருணாமாவும் இங்கேயே ஏதாவது செய்து சாப்பிட்டுக்கிறோம் மென்மையாக மறுத்துவிட்டாள் மிதுனா. ஒரே வாரத்தில் அவுட் ஹவுஸின் சூழ்நிலை மாறியிருந்தது. அதை சுற்றி இருந்த இடங்களை சுத்தம் செய்தனர். அதோடு அந்த இடத்தில் தோட்டம் போடும் வேலையில் ஈடுபட்டனர். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மிக நெருக்கமாக இருப்பதை பார்த்த காயத்ரி, ரகுராம் இருவரும் வியந்து போனார்கள். காலையில் ரகுராம் தோட்டத்திலேயே வாக்கிங் போகும் பழக்கம் உள்ளவர். அதன் பிறகு மனைவியோடு சிறிது நேரம் ஷட்டில் விளையாடுவார். வீட்டில் சில ஜிம் உபகரணங்கள் ஒரு அறையில் இருந்தது. இருந்தாலும் சேது ஒரு ஜிம்முக்கும் ரித்தீஷ் ஒரு ஜிம்முக்கும் போய்விடுவர். இப்போது ரித்தீஷ் பச்சைமலை கேம்பில் இருக்க சேதுவின் கார் மட்டும் காலையில் புறப்பட்டு வெளியே செல்லும். அதன் பிறகு சற்று நேரத்தில் யோகா மேட்டுடன் வெளியே வரும் மிதுனா தோட்டத்தில் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் ராஜாராம் காயத்ரிக்கு சென்று வணக்கம் சொல்லிவிட்டு யோகா செய்ய ஆரம்பிப்பாள். நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன. கேம்பில் இருந்து திரும்பி வந்த ரித்தீஷ் வீட்டில் நடந்திருந்த மாற்றங்களை பார்த்து திகைத்து போனான். அண்ணனுக்கு விரைவில் திருமணம் நடக்கப் போகிறது என்ற ஆசையுடன் எதிர்பார்த்து வந்தவனுக்கு இங்கு நடந்ததை கேட்க அதிர்ச்சியாக இருந்தது. தோட்டத்தில் மிதுனாவை பார்த்தவுடன் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிவிட்டு ஜிம்மில் இருந்து திரும்பியிருந்த தன் அண்ணனை பிடி பிடி என்று பிடித்து விட்டான். டேய் அண்ணா, அவங்க ரொம்ப அழகான பொண்ணு மட்டும் இல்லடா, ரொம்ப நல்ல பொண்ணும் கூட. உனக்கு பொண்ணுங்களை பத்தி சரியா தெரியாது. இப்போ பொண்ணுங்க ஒரு பாய் ஃப்ரெண்டோடலாம் நிக்கிறது இல்ல. ஏதாவது சின்னதா ஒத்து வரலைனா கூட உடனே தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த பாய் ஃப்ரெண்டு கூட
போயிடுவாங்க. கார்ல ஸ்டெப்னிய வச்சிருக்கிற மாதிரி கைவசம் ரெடியா பாய் ஃப்ரெண்ட் லிஸ்டையே வச்சிருப்பாங்க. உனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்றதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது. பேசாம அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களையே நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். உனக்கு எல்லாம் எங்க புரிய போகுது என்று சொல்ல சேது சிரித்து விட்டான். என்னடா அனுபவம் பேசுதா? எனக்கு அந்த மாதிரி எந்த அவசியமும் இல்ல. என்னைக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுதோ அப்போ இதெல்லாம் பார்த்துக்கலாம் என்று சொல்ல, எப்படியோ போடா. ரித்தீஷ் கிளம்பி விட்டான். சரியாக 13ஆம் நாள் ஸ்வீட் பாக்ஸுடன், சார், மேடம், நான் உள்ள வரலாமா கேட்டபடி வாயிலில் தயங்கி நின்று கொண்டிருந்தாள் மிதுனா. என்னம்மா, கேட்கணுமா? உள்ள வா. என்ன திடீர்னு வந்திருக்க கேட்டார் ரகுராம். சார் என்று மிதுனா ஆரம்பிக்க, அம்மாடி மிதுனா, இந்த சார் மோரெல்லாம் விட்டுட்டு அங்கிள்னு கூப்பிடலாமே என்றார் சீரியஸாக. ஆமாம்மா, உன்னை நாங்க இந்த வீட்டு பொண்ணாத்தான் பாக்குறோம். அவரை சார்னு கூப்பிடுறதும் என்ன மேடம்னு கூப்பிடுறதும் நல்லாவா இருக்கு? ஏதோ ரோட்ல போறவங்க கூப்பிடுற மாதிரி இருக்கு. அதனால அங்கிள் சொன்ன மாதிரி நீ அவரை அங்கிள்னும் என்னை ஆன்டினும் கூப்பிடுமா என்றார் காயத்ரி. சரிங்க என்று தலையாட்டிய மிதுனா அங்கேயே நிற்க, கையில் என்னம்மா, ஏதாவது விசேஷமா என்று கேட்டார் ரகுராம். ஆமாங்க அங்கிள், நான் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்த ஒரு ஐடி கம்பெனில இருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. உடனே வேலையில சேர சொல்லி இருக்காங்க என்ற மிதுனா ஸ்வீட்டையும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் ஒரு சேர நீட்ட, முதலில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் வாங்கினார் ரகுராம். ரொம்ப சந்தோஷமா, உன் விருப்பப்படி வேலைக்கு போக போற. மேலே ஏதாவது படிக்கணும்னு விருப்பப்பட்டா சொல்லுமா, ஏற்பாடு பண்ணிடலாம் என்றார் ரகுராம் தொடர்ந்து. அங்கிள், எனக்கு பிஎல் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அப்பா கடைசி நேரத்துல தான் என்ன காலேஜ்ல சேர்க்க ஒத்துக்கிட்டாரு. அதனால பிஎல் ஜாயின் பண்ண முடியாம போயிருச்சு. பிஎல் முடிச்சு வக்கீல் ஆகணுங்கிறது தான் என் மனசுல இருந்த விருப்பம் என்று சொல்லி முடித்தாள் மிதுனா. வெரி குட், வெரி குட். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த பசங்களை பிஎல் படிக்க சொல்லி ரொம்பவே கெஞ்சினேன். சேது ஐடி ஃபீல்டுல போயிட்டான். சின்னவன் ரித்தீஷ், என்னால ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்க முடியாது. அதோட குறிப்பா பொய் சொல்ல முடியாது. தினம் குறைஞ்சது 100 விதமான மனிதர்களை பார்க்கணும். அவங்க கிட்ட பேசணும். அவங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும். எனக்கு டாக்டர் வேலை தான் செட் ஆகும்னு சொல்லி என்ட்ரன்ஸ் எழுதி இதோ இந்த வருஷம் முடிக்கவும் போறான். என்னடா, என் விருப்பத்தை காதுல கேட்க கூட யாரும் இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ பிஎல் படிக்கணும்னு சொன்னதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் மிதுனா என்றார் ரகுராம் முகம் மலர. அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கவனமாக பார்த்தவர், மிதுனா, இந்த கம்பெனியோட எம்டி ராஜேஷின் அப்பா எனக்கு தெரிஞ்சவர் தான். அவங்களே கேப் அனுப்பி உன்னை கூட்டிட்டு போயிட்டு வேலை முடிஞ்சதும் டிராப் பண்றதா இதுல மென்ஷன் பண்ணி இருக்காங்க. சோ உன்னுடைய பாதுகாப்பு பத்தியும் எந்த பயமும் இல்ல. நீ தாராளமா வேலைக்கு போமா. உன்னுடைய சர்டிபிகேட் வந்துடட்டும், உடனே பிஎல் ஜாயின் பண்ணிடலாம் என்று ரகுராம் சொல்லிக் கொண்டிருக்க, காயத்ரி கொஞ்சம் ஸ்வீட்டை எடுத்து மிதுனாவுக்கு ஊட்டி விட்டார். ஆன்ட்டி, நான் உங்களுக்கு ஸ்வீட் கொண்டு வந்தா எனக்கு ஊட்டி விடுறீங்களே? சிறு சந்தோஷத்துடன் மிதுனா கேட்க, நீ சொன்னது ரெண்டுமே ரொம்ப இனிப்பான நியூஸ். அதனால உனக்கு தான் முதல்ல ஸ்வீட் கொடுக்கணும் என்றார் காயத்ரி. சிரிப்புடன் சிறிது மனநிறைவுடன் அங்கிருந்து வந்த மிதுனா அடுத்த நாளிலிருந்து வேலைக்கு போக ஆரம்பித்தாள். மிதுனா இயல்பிலேயே நல்ல துருதுருப்பான பெண். பொது விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் அதை திறம்பட செய்வதிலும் மிகவும் கெட்டிக்காரி. வரைவதில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட மிதுனா ரகுராமுக்கும் காயத்ரிக்கும் தன் நன்றியை காட்டும் விதமாக நிறைய படங்களை வரைந்து தோட்டத்தில் அங்கங்கே வைத்திருந்தாள். ஒரு நாள் அப்பாவுடன் பேசிக்கொண்டே தோட்டத்தில் நடந்த சேது அவள் நேர்த்தியாக வரைந்து வைத்திருந்த படங்களைக் கண்டு வியந்து போனான். இந்த இளம் வயதில் இவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்து தன்னை மீட்டு எடுத்துக்கொண்டு தன்னுடைய கஷ்டங்களை மற்ற யாருக்கும் காட்டாமல் வேலைக்கு செல்லும் மிதுனாவை பார்க்க பிரமிப்பாக இருந்தது காயத்ரிக்கும் ரகுராமுக்கும். ரிசல்ட் வந்ததும் அருணாவுடன் கல்லூரிக்கு சென்று தன்னுடைய எல்லா சான்றிதழ்களையும் வாங்கி கொண்டு வந்தாள் மிதுனா.
அவள் வேலை பார்த்த சாஃப்ட் ஸ்டெம் கம்பெனியின் உரிமையாளர் ராஜேஷ் அவளுடைய வேலை நேரத்தை மாற்றிக் கொடுக்க அவள் விரும்பிய எல்எல்பி கோர்ஸில் சேர்ந்து விட்டாள். அதில் அவள் சந்தோஷப்பட்டதை விட ரகுராம் தான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டார். அடுத்த சில மாதங்களில் தன் கம்பெனியின் விரிவாக்கத்துக்காக சேது ஒரு வருட பயணமாக ஜெர்மனிக்கு போயிருந்தான். தன்னுடைய எம்பிபிஎஸ் படிப்பை முடித்திருந்த ரித்தீஷ் ஹவுஸ் சர்ஜனாக பயிற்சியை மேற்கொள்ள சென்னைக்கு போய்விட்டான். வீட்டில் தனித்து இருந்த ரகுராம் காயத்ரிக்கு மிதுனா தான் செல்ல பிள்ளையாகி இருந்தாள். தங்கள் வீட்டு பெண் பிள்ளையாகவே அவளை உணர ஆரம்பித்தனர் இருவரும். ரகுராம் மிதுனாவின் ஆசிரியராகி போனார். நிறைய சட்ட நுணுக்கங்களை பற்றியும் பல விசித்திரமான கேஸ் பற்றியும் அவளுடன் வெகு நேரம் விவாதித்தார். மிதுனா பெயரளவுக்குத்தான் டிகிரி முடிக்க வேண்டியிருந்தது. மிதுனாவுக்கு அவ்வப்போது தன் பெற்றோரை பற்றிய நினைவு வந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்வதில்லை. உலகத்தின் 8வது அதிசயமாக ஒரு நாள் அவர்கள் தன்னை புரிந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது என்ற நம்பிக்கையை மட்டும் வளர்த்து கொண்டிருந்தாள். அதற்காக இடிந்து போய்விடாமல் தூங்கும் நேரத்தை தவிர மீதி எல்லா நேரத்தையும் தன் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் அர்ப்பணித்தாள். ராஜேஷின் தந்தையும் சேதுவின் அப்பாவும் முன்பெல்லாம் நெருக்கமாகத்தான் இருந்தார்கள். எப்போது ராஜேஷும் சேதுவும் ஒரே துறையில் எதிரெதிர் துருவங்களாக ஆனார்களோ அன்றிலிருந்து இவர்களுக்கு இடையில் ஒரு சிறு விரிசல் விழத் தொடங்கியது. ரகுராம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் ராஜேஷின் அப்பா செல்வ கணேஷ் கிட்டத்தட்ட ரகுராம் குடும்பத்தை எதிரியாகவே பார்க்க தொடங்கிவிட்டார். இது எல்லாம் தெரிந்திருந்தும் ரகுராம் மிதுனாவை ராஜேஷின் கம்பெனியில் வேலை பார்ப்பதற்கு எந்த தடையும் சொல்லவில்லை. அவருக்கு தெரியும், சிறந்த போட்டியாளர்கள் இல்லை என்றால் ஒரு துறையில் முன்னேற்றம் இருக்காது என்பது. அதனால் ராஜேஷுக்கும் சேதுவிற்குமான இந்த போட்டியை அவர் மறைமுகமாக ஆதரிக்கத்தான் செய்தார். ஒரு வருடம் எந்த ஒரு பெரிய மாற்றங்களும் இல்லாமல் ஓடி போனது. ரித்தீஷ் மட்டும் ஆளே மாறியிருந்தான். அவனுடைய துடுக்குத்தனம் கொஞ்சமும் மாறவில்லை. ஆனால் முன்பெல்லாம் தன் கூட இருப்பவர்களுக்கு பேச இடமே கொடுக்க மாட்டான். இப்போது எதிரில் இருப்பவர்கள் அருகில் இருப்பவர்கள் பேசுவதை கேட்கும் அளவுக்கு தயாராகி இருந்தான். சேது அவனுடைய வேர்ல்ட் வியூ கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்துவிட்டு திரும்பியிருந்தான். உலகளாவிய ஐடி துறையின் மாற்றங்களையும் எதிர்வர இருக்கும் சவால்களை எதிர்கொள்ள செய்ய வேண்டியவைகளை பற்றியும் நடக்கும் வருடாந்திர மாநாடு தொடங்கியது. அந்த அமைப்பிற்கான பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்க இருந்தது. இதில் ஒருமுறை சேதுவும் ஒருமுறை ராஜேஷும் பிரசிடென்டாக தங்கள் முத்திரையை பதித்திருந்தனர். தென்னிந்தியா முழுவதிலும் இருந்து பல்வேறு கம்பெனியின் பிரதிநிதிகள் மாநாட்டுக்கு வந்திருந்தனர். அதில் ஹைதராபாத்திலிருந்து சிவசேல ரெட்டி என்பவருடைய பெயரும், கர்நாடகாவிலிருந்து மாதேஸ்வர் என்பவருடைய பெயரும், தமிழ்நாட்டிலிருந்து சேது மாதவன் மற்றும் ராஜேஷ் செல்வ கணேஷ் என்ற பெயரும் வழிமொழியப்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக மேடைக்கு வந்த ராஜேஷ், இந்த பொறுப்பிற்கு என் அலுவலகத்தில் மேனேஜராக இருக்கும் இளம் பெண்ணை நான் வழிமொழிய விரும்புகிறேன் என்றான். உடனே ஒரு மூத்த நிர்வாகி அதை மறுத்தார். ஒரு கம்பெனியின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் மட்டுமே இந்த போட்டியில் பங்கெடுக்க முடியும் என்று சொல்ல, அடுத்து ராஜேஷ் சொன்னது எல்லோரையும் அதிர வைத்தது. அப்படியானால் இன்றே என்னுடைய மேனேஜரை நான் என் கம்பெனியின் தலைமை அதிகாரியாக நியமிக்கிறேன். என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் அவருக்கு மாற்றிக் கொடுக்கிறேன் என்று சொல்ல, அனைவரும் அப்படியே உறைந்து போனார்கள். ஏனென்றால் ராஜேஷின் கம்பெனி ஒன்றும் சாதாரண கம்பெனி அல்ல. சில நாடுகளில் கிளைகளை கொண்ட ஒரு வளர்ந்து வரும் எம்என்சி நிறுவனம். அதில் பலர் நேரடியாகவும் பலர் மறைமுகமாகவும் வேலை செய்து வருகின்றனர். அப்படிப்பட்ட கம்பெனியின் எம்டி அதன் பொறுப்புகளை இன்னொருவருக்கு, அதிலும் தன் கம்பெனியில் வேலை செய்யும் ஒரு பெண்ணுக்கு தாரை வார்த்து தரப்போகிறேன் என்றால் யார்தான் அதிர்ச்சி அடைய மாட்டார்கள்? ஒருவேளை அந்த பெண் அவருடைய மனைவியாக வரப்போகிறவரா, இல்லை நெருங்கிய உறவா என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் எழுந்தது.
அந்த மிகப்பெரிய ஹாலின் கதவை திறந்து கொண்டு மிதுனா உள்ளே வர ராஜேஷின் முகம் மத்தாய்ப்பாய் மலர்ந்தது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் மை கம்பெனிஸ் ஃபியூச்சர் எம்டி மிஸ் மிதுனா என்ற ராஜேஷின் வார்த்தைகளை கேட்டு எல்லோரும் திகைத்து போனார்கள். ஆனால் சேது அடைந்த அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. அவன் காலடியில் பூமி நழுவிக் கொண்டிருந்தது. மிதுனா ஒவ்வொரு அடியாக உள்ளே வர இவன் இதயம் தொண்டையை நோக்கி மேலே வரத் தொடங்கியது. தொடரும். கதையை கேட்ட படித்த அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம். 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 வணக்கம்.